ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரம்மமுத்தோட டே 1. இந்த தீபம் எப்போவுமே பிள்ளையார்ட்ட எரிஞ்சிட்டே தான் இருக்கும். ஒரு 1 இயருக்கு முன்னாடி ஏதாவது எனக்கு காரியம் நடக்கணும்னா இந்த பிரம்ம முகூர்த்தம் 5 தீபத்தையும் தான் பற்ற வைப்பேன். ஸோ எனக்கு ரொம்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் தை 1ஆம் தேதி நான் ஃபஸ்ட்டு டேவாக எடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும்னு சொல்லிட்டு 4:30க்குள்ளே இந்த தீபம் பற்ற வச்சு முடிச்சிடணும். பட் நான் வந்து இன்றைக்கி டே 1ங்காட்டிக்கு 5 o'clock ஆயிடுச்சு. ஸோ எல்லா பூஜைக்கு தேவையான எல்லா அலங்காரமும் பண்ணியாச்சு. வெளியே வந்து ஒரு பவுலில் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு ஃப்ளவர் எடுத்து டிசைன் பண்ணி வெளியே வாசலில் வச்சுருக்கேன். முந்தின நாள் தான் நான் வந்து மாவு குழம்புலாம் போட்டேன். ஸோ அதனால் ஒரு நாள் தானே ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே ஃபஸ்ட்டு தீபம் பற்ற வச்சுட்டேன். வெளியே தீபம் பற்ற வச்சுட்டு தான் உள்ளே போய் தீபம் பற்ற வைக்கணும். இந்த தீபம் கூட பெரிய தீபம் வந்து எப்போவுமே எரிஞ்சிட்ருக்கும் வீட்டில். பிரம்ம முகூர்த்தத்துக்கு நான் 5 நெய் தீபம் தான் பற்ற வச்சுருக்கேன். விலையில் போட்டு தீபம் பற்ற வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். நம்ம பிரம்ம முகூர்த்த தீபம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாவே நல்லது நடக்க ஆரம்பிச்சிருங்க. இன்றைக்கி ஏதாவது நல்லது நடந்துச்சான்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய்.